Questions and Answers on Genesis. This message by Brother William Marion Branham was delivered on Wednesday evening, July 29, 1953, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆதியாகமத்தின் பேரிலான கேள்விகளும் பதில்களும். இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் 1953 வருடம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லிலுள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Now, Genesis 2, say, I gotta hurry. Get them, you got them, got them to answer? All right, Genesis 2, 18, 21. இப்பொழுது ஆதியாகமம் 2. நான் விரைவாய் செல்ல வேண்டும். நான் அவைகளை எடுத்துரைப்பேன். நீங்கள் ஏதாவது வைத்துள்ளீர்களா? உங்களுக்கு கிடைத்ததா? நீங்கள் ஏதாவது பெற்றுள்ளீர்களா? அவைகளுக்கு பதில் கிடைத்து விட்டதா? அது சரி. ஆதியாகமம் 2, 18 முதல் 21. God made Eve from Adam's rib. Genesis 2, 18, 21. Did God create man and women then? Make Adam and Eve, தேவன் ஏவாளை ஆதாமின் எலும்பிலிருந்து உருவாக்கினார். ஆதியாகமம் 2, 18 முதல் 21. தேவன் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்து பிறகு ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினாரா? And did Cain go to the just creation of man and women for his wife? காயின் தன்னுடைய மனைவிக்காக பெண் கொள்ள அப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்ட ஆண் பெண்ணிடத்திற்கு சென்றாரா? Now, the person is probably present who wrote this. Now, when God, the first question here. இப்பொழுது பார்ப்போம். நான் இல்லை. இதை எழுதிய நபர் அநேகமாக இங்குதான் இருக்க வேண்டும். இப்பொழுது தேவன் இங்குள்ள முதலாவது கேள்வியில் Did God make man and women of Genesis 2, 18, 21? ஆதியாகமம் 2, 18 முதல் 21 உள்ள ஆணையும் பெண்ணையும் தேவன் உண்டாக்கினாரா? No, but you'll see here 2, 18, 21. I noticed. இல்லை, நீங்கள் இங்கே காண்பீர்களானால் 2, 18 முதல் 21 இப்பொழுது கவனியுங்கள். And the Lord God said, it is not good that man should be alone. I will make him a helpmate for him. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். And out of the ground the Lord formed every beast and so forth. கர்த்தர் சகலவித மிருகங்களையும் மற்ற எல்லாவற்றையும் மண்ணினாலே உருவாக்கி. Now God made Eve from Adam's side. The woman has one more rib today in the anatomy and to make up the man does. இப்பொழுது தேவன் ஏவாளை ஆதாமின் விலா எலும்பிலிருந்து உருவாக்கினார். ஸ்திரீகளின் உடல் உள்ளமைப்பில் மனிதனின் அமைப்பில் இருப்பதை விட கூடுதலான ஒரு விலா எலும்பு உள்ளது. Because a rib was taken from Adam's body. Adam had already been made and was living and was lonesome, and God said it's not good that man should live alone. ஏனென்றால் ஆதாமின் சரீரத்தில் இருந்து ஒரு விலா எலும்பு எடுக்கப்பட்டது. ஆதாம் ஏற்கனவே உண்டாக்கப்பட்டு தனிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகையால் தேவன் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கூறினார். So these priests and so forth, which are denied the rights of having a wife, now that the Roman Church can do whatever, that's them. They won't have to answer there for that, not me. எனவே ஒரு மனைவியை பெற்றுக் கொள்ளுகின்ற உரிமைகள் இந்த பாதிரியார் போன்றவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த ரோம சபையானது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர்கள்தான் அதற்காக பதில் கூற வேண்டும், நான் அல்ல. But I was asked by a man recently, said, what do you think, a priest? Said, what do you think about that young priest here in town that took that woman? பாருங்கள், சமீபத்தில் ஒரு மனிதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டேன். ஒரு பாதிரியார், அங்கே அந்த வாலிப பாதிரியார் அந்த ஸ்திரியை, பெண்ணை, இங்கு ஜெஃபர்சன்வில்லை சேர்ந்தவளை, a girl, a Jeffersonville girl here, and went and married her in the Irish church. You remember, I forget what his name was. கூட்டிச் சென்று விவாகம் செய்ததை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்டார். அது அந்த ஐரிஷ் சபையில் உங்களுக்கு நினைவிருக்கும். அவருடைய பெயர் என்ன என்பதை நான் மறந்துவிட்டேன். I said he had just as much right to get married as I have. That's exactly what I think about. I said the only thing I think he done wrong, he ought to went to the church and resigned his office and then went and married the girl instead of just running off like that. நான் விவாகம் செய்ய எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கின்றதோ விவாகம் செய்து கொள்ள அவருக்கும் உரிமை உண்டு.
நான் அதை குறித்து சரியாக அந்த விதமாகத்தான் நினைக்கிறேன் என்றேன். நான் கூற வைத்துள்ள ஒரே காரியம், அவர் தவறு செய்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தன்னுடைய சபைக்கு சென்று தன் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு பிறகு சென்று அப்பெண்ணை விவாகம் செய்திருக்க வேண்டும். அப்படி ஓடியதற்கு பதிலாக அதை செய்திருந்திருக்க வேண்டும் என்றேன். You remember when it taken place a few weeks ago here in Jet. The Irish Catholic priest down here is a young fellow, and he's had some girl's sweetheart down here, and when they give him a great big love offering, go to change parishes with him, send him up to Indianapolis. இப்பொழுது சில வாரங்களுக்கு முன்பாக இங்கே ஜெஃபர்சன்வில்லில் அங்கிருந்த ஐரிஷ் கத்தோலிக்க பாதிரியார் சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும். அவர் ஒரு வாலிப நபர். அவர் சென்று கொண்டிருந்தார். இங்கே ஒரு பெண் காதலி இருக்கிறாள். அவருக்கு ஒரு பெரிய அன்பின் காணிக்கையை அவர்கள் அளித்தார்கள். அவரை இண்டியானா போலீஸிற்கு வேறெங்கேயோ சபை மாற்றம் செய்ய போகிறார்கள். He had a right to get married, but he didn't have a right to do that. He shouldn't have done that. அவர் அன்பின் காணிக்கை எடுத்துக்கொண்டு அப்பெண்ணோடு சென்று விவாகம் செய்து கொண்டார். பிறகு அவரிடமிருந்து ஒரு செய்தியும் வரவில்லை. பாருங்கள், விவாகம் செய்து கொள்ள அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் அவர் அந்த விதமாக செய்ய அவருக்கு ஒரு உரிமையும் இல்லை. அதை அவர் செய்திருக்க கூடாது. He should have went to the church and said, "Here, I'm resigning this office as a priest. I'm going to get married." And that's settled. அவர் அந்த சபைக்கு சென்று, இங்கே ஒரு பாதிரியாரான என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன், நான் விவாகம் செய்து கொள்ள போகிறேன் என்று கூறியிருந்தால் அதுவே இதற்கு தீர்வாகி இருக்கும் என்றேன். But now God making Eve and Adam and Eve at the same time, the only thing he made was the supernatural, the spirit Adam and the spirit Eve, the man and woman. ஆனால் இப்பொழுது தேவன் ஏவாளை உருவாக்கினார் மற்றும் ஆதாமையும் ஏவாளையும் ஒரே நேரத்தில் உண்டாக்கியதுதான் அவர் செய்த இயற்கைக்கு மேம்பட்ட ஒரே காரியமாகும். ஆவியாகிய ஆதாமையும் ஆவியாகிய ஏவாளையும் ஆணும் பெண்ணுமாகவே. Then when he put Adam in here, it wasn't good for God's picture unfolding all the time. Everything like this is just coming right down, just unfolding right out. பிறகு அவர் ஆதாமை உண்டாக்கி இங்கே வைத்தார். அது நல்லதல்ல என்று பாருங்கள். அது எல்லா நேரத்திலும் தேவனுடைய காட்சியை வெளியாக்குகின்றது. இதை போல எல்லாமும் அது சரியாக கீழ் வருகிறது, சரியாக வெளியாகின்றது. Coming out to the millennium over yonder, right on into eternity. Just God's picture just unfolding. God unfolding himself. 1000 வருட அரசாட்சியினுள் வந்து அப்பால் உள்ள நித்தியத்திற்குள் செல்கின்றது. தேவனுடைய காட்சி திறக்கப்படுகின்றது. தேவன் தம்மைத்தாமே திறந்து காண்பிக்கின்றார். Here God manifested himself in Christ Jesus to show what he was. What was Jesus? A man of sorrow, acquainted with grief, loving to the prostitute. For art thou accuser? இங்கே தேவன் யாராக இருந்தார் என்பதை காண்பிக்கும்படிக்கு அவர் தம்மைத்தாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் வெளிப்படுத்துகின்றார். இயேசு என்னவா இருந்தார்? துன்பமும் துயரமும் அறிந்திருந்த அன்புடைய ஒரு மனிதன். ஒரு வேசியை நோக்கி, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று கேட்டார். ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நான் உன்னை குற்றம் சாட்டப் போவதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. Tired and weary from walking about 30 miles that day through the desert sands and things, there was a woman of Nain coming out and her only boy dead, laying there. He stopped the funeral procession, laid his hands upon it, said, "Rise." அவர் அந்நாளிலே சுமார் 30 மைல்கள் வனாந்திரம் பாலைவனம் வழியாக நடந்ததால் மிகவும் சோர்வாயிருந்து களைப்புற்றிருந்தார். அங்கே நாயின் என்னும் ஊரில் இருந்த ஒரு ஸ்திரீ வந்து கொண்டிருந்தாள். அவளுடைய ஒரே மகன் அங்கே மரித்து போயிருந்தான். அவர் சவ அடக்க ஊர்வலத்தை நிறுத்தி அவன் மேல் கைகளை வைத்து எழுந்திரு என்றார். And the boy who was dead rose up again. That's our Lord Jesus. Thank you, Teddy, son. And that was our Lord Jesus. He was never too tired, never too weary to do anything good. All right. மரித்த அந்த பையன் மறுபடியும் எழுந்து உட்கார்ந்தான். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு. உங்களுக்கு நன்றி டெடி மகனே. அங்கே அது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவாய் இருந்தது. அவர் ஒருபோதும் களைப்படையவில்லை. எந்த நன்மையையும் செய்ய ஒருபோதும் சோர்வடையவில்லை. சரி. Now, here's another thing. இப்பொழுது இங்கே வேறொரு காரியம். Did Cain go to the first creation of man and woman for his wife? காயின் தன்னுடைய மனைவியை தெரிந்து கொள்ள முதலாம் சிருஷ்டிப்பாகிய ஆண் பெண்ணிடத்திற்கு சென்றானா? Now there is an awful ticklish question. Now listen real close. Now, you've seen people put in the paper, where did Cain get his wife? I used to say it. இப்பொழுது இது ஒரு பயங்கரமான சிக்கலான கேள்வி. இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது நான்
காயீன் எங்கிருந்து தன் மனைவியை பெற்றுக்கொண்டான்? இதை மக்கள் தாள்களில் எழுதுவதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள். ஓ, நான் அதை கூறுவது உண்டு. And I never thought there was a burning hell for about 4 years after my conversion. I had to see it in the scriptures. If I don't know it, I won't say anything about it. நான் மனம் திரும்பி கிட்டத்தட்ட 4 வருடங்களான பிறகும் எரிகின்ற நரகம் ஒன்று உண்டு என்று நான் ஒருபோதும் போதித்ததில்லை. நான் வேதத்தில் இருந்து அதை காண வேண்டியதா இருந்தது. எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றால் அதை குறித்து எதையும் நான் கூற மாட்டேன். புரிகிறதா? But now, where did Cain get his wife? Now that's the analysis of this question. Eden, Cain, go to his wife, to the creation of man and woman for his wife. See? Now, one of the first. ஆனால் இப்பொழுது காயீன் தன்னுடைய மனைவியை எங்கிருந்து பெற்றுக்கொண்டான்? இப்பொழுது இக்கேள்விக்கான ஆராய்ச்சி அதுதான். காயீன் தன் மனைவிக்காக சிருஷ்டிப்பான ஆண் பெண்ணிடத்திற்கு சென்றானா? புரிகிறதா? இப்பொழுது இது முதலாவதான. Mrs. Diark, you all heard about her healing the other night, how God blessed her and everything when she was laying dying. They come down at 2 o'clock in the morning. இந்த திருமதி டியார்க் இவர்கள் சுகமானதை பற்றியும் எவ்விதம் தேவன் அவளையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்தார் என்பதை நீங்கள் யாவரும் கடந்த இரவு கேட்டீர்கள். அந்த பெண்மணி படுக்கையில் இருந்து மரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சுமார் காலை 2 மணி அளவில் வந்தனர். And so now that's how I come to her boy George. The boy was a medium, Ed also. They were in the store and I heard a discussion back there where Cain got his wife. ஆகையால் இப்பொழுது அப்படித்தான் நான் வருவதுண்டு. அவளுடைய மகன் ஜார்ஜ் எட்டும் கூட மரித்த ஆவிகளுடன் தொடர்பு கொள்பவனாயிருந்தான். அவர்கள் கடையில் இருந்தனர். நான் அங்கே ஒரு விவாதத்தை கேட்டேன். காயின் தன் மனைவியை எங்கிருந்து பெற்றுக்கொண்டான்? Well, the one that had the floor seemed to be the best of the argument. He said, I'll tell you where Cain got his wife. Said Cain went over and married a great big female ape. பாருங்கள், அங்கு பங்கேற்ற விவாதத்தில் மிகவும் சிறப்பாக காணப்படும்படியான விதத்தில் பேசினவன் அவன் காயின் தன் மனைவியை எங்கிருந்து பெற்றுக்கொண்டான் என்று நான் கூறுகிறேன் என்று கூறி காயின் சென்று ஒரு பெரிய பெண் குரங்கை விவாகம் செய்தான் என்றான். And said, out of that ape come forth the colored race. Said, you notice the colored person's head's kind of peaked like that, like the ape is in the head. அந்த குரங்கினின்று கருப்பரினம் வெளிவந்தது என்றான். நீங்கள் கவனிப்பீர்களானால் கருப்பரின மக்களில் தலை அதுபோன்று குரங்கின் தலையை போன்று கூர்மையாக உள்ளது என்று கூறினான். I stood there. I was just about 2 months old in the gospel. I said, I don't want to differ with you, man, because I'm not a student. I just got saved. But I said, if that be so, then the colored race of people would have ceased to exist. பாருங்கள், நான் அங்கே நின்றேன். நான் சுவிசேஷத்தில் அப்பொழுது சுமார் 2 மாத வயதுடனாய் இருந்தேன். நான் மனிதனே, நான் உன்னோடு வேறுபாடு கொள்ள விரும்பவில்லை. ஏனெனில் நான் ஒரு மாணவன் அல்ல. நான் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் என்று கூறி நான் அது அப்படித்தான் என்றால் அப்பொழுது கருப்பரின மக்கள் நோவாவின் காலத்து பெருவெள்ளத்தின் அழிவில் When the antediluvian destruction, when the world was destroyed with water, for Noah and his family was the only ones that was in the ark. அழிந்து போயிருப்பார்கள். உலகமானது தண்ணீரினால் அழிக்கப்பட்ட போது நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரமே பேழையில் இருந்தது. As the only one was in the ark. The colored race would have ceased to exist. I said, if that would be so. I said, no, sir. The colored race never come from there. இக்குடும்பம் ஒன்றுதான் பேழைக்குள் இருந்தது. கருப்பர் இனமோ அழிந்து போயிருக்கும் என்று நான் கூறி நான் அப்படித்தான் இருக்கும் என்றால் என்றேன். நான் இல்லை ஐயா, கருப்பரினம் அங்கிருந்து ஒருபோதும் வந்ததே அல்ல. No, sir. The colored race is off of the same tree that we're off of, and every human being. The same one. There's no difference. Exactly. இல்லை ஐயா, நாம் எல்லோரும் ஒரே மரத்திலிருந்து வந்தவர்கள். கருப்பரினமும் ஒவ்வொரு மனித பிறவியும் ஒன்றே என்றேன். வித்தியாசம் என்பதே கிடையாது. சரியாக We're just all one, maybe yellow, and the other brown, the other black, and the other white, and the other pale, and the other red, and just like that. But you're all from that same tree. That's just the physical part out here. That's right. You're human beings just the same, created here by God. நாம் எல்லோரும் ஒருவர் மஞ்சள் நிறம் கொண்டவராயும் மற்றொருவர் பழுப்பு நிறம் கொண்டவராயும் ஒருவர் கருப்பு நிறம் கொண்டவராகவும் வெள்ளை நிறம் கொண்டவராயும் வேறொருவர் மங்கின நிறம் கொண்டவராயும் இன்னொருவர் சிகப்பு நிறம் கொண்டவராயும் இருக்கலாம். அது போன்று இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லோருமே அதே மரத்தில் இருந்து வந்தவர்கள். அது இங்குள்ள சரீர பாகம் மட்டுமே ஆகும். அது உண்மை.
நீங்கள் இங்கே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அதே விதமான ஒரு மனித பிறவியாய் இருக்கிறீர்கள். Now, notice, you're not long ago standing over here and some doctors in Louisville. I was talking about in Africa, how those poor people, the cannibal type especially. இப்பொழுது கவனியுங்கள், அண்மையில் இங்கே நின்று கொண்டிருந்த போது லூயிவில்லில் இருந்து சில மருத்துவர்கள் வந்திருந்தனர். ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த பரிதாபமான ஜனங்கள் எப்படி என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். குறிப்பாக மனித இனத்தை தின்னுகிற வகையினர். How they had a woman there, took a little baby, found a little baby, and she'd beat it like that and tied it up to a bush and let it rot for a few days, till it becomes contaminated before you eat it, anything like that. They let it rot a little while, get soft. எப்படி அவர்களுக்கு அங்கே ஒரு ஸ்திரீ இருந்து ஒரு சிறிய குழந்தையை எடுத்து ஒரு சிறு குழந்தையை கண்டறிந்து மேலும் அதை அந்த விதமாக அடித்து அதை ஒரு புதரில் கட்டி ஒரு சில நாட்களில் அதை அழுக விடுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் அதை புசிப்பதற்கு முன்பே அது மாசடையும்படியாய் காத்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அதை போன்ற ஏதாவது ஒன்றை அவர்கள் சிறிது அழுகி போக விடுவார்கள். அது மிருதுவாகும். Don't think that's too much about the cannibal. In England they do the same thing. They kill pheasants and hang them in the trees so long as the feathers will drop out of them, then they eat them. மனித இனத்தை தின்னும் வகையினரை பற்றியே அதிகம் நினைக்காதீர்கள். இங்கிலாந்திலும் அவர்கள் அதே போன்றுதான் செய்கின்றனர். அவர்கள் நெடுவால் பகட்டு வண்ண கோழி வகைகளை கொன்று அதை மரத்தில் தொங்க விடுகின்றனர். அதன் இறகுகள் கீழே விட ஆரம்பிக்கும் போது அவைகளை சாப்பிடுகின்றனர். That's the mother race of the Anglo-Saxon people in England. That's right. You don't have to go to England, just go down here in the southern states, you find the same thing. அது இங்கிலாந்தில் உள்ள ஆங்கிலோ சாக்சன் இனத்து மக்களின் தாயினமாகும். அது உண்மை. என்ன வேண்டாம், அதற்கு நீங்கள் இங்கிலாந்திற்கு செல்ல வேண்டாம். தென் மாநிலங்களுக்கு சென்றால் அதே காரியத்தை நீங்கள் காணலாம். Any man can eat a snail or a rattlesnake, eat anything else. நிச்சயமாக எந்த ஒரு மனிதனும் ஒரு நத்தையையோ அல்லது ஒரு நச்சு பாம்பையோ அல்லது ஏதாவது ஒன்றையோ உண்ண முடியும். எனவே ஆம். Now notice, let me tell you. But here's what happened. The colored race has nothing to do with this. Cain. இப்பொழுது கவனியுங்கள், இதை நான் உங்களுக்கு கூறட்டும். ஆனால் இங்கே நடந்தது இதுதான். கருப்பர், அந்த கருப்பர் இனம் இதனுடன் செய்வதற்கு ஒன்றுமில்லை. காயின். Now I want you to watch. They said he went to the land of Nod. Now Cain was in Eden. And Eden, the Garden of Eden, laid east of Eden. இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் நோத் என்னும் தேசத்திற்கு சென்றான் என்றனர். இப்பொழுது காயின் ஏதேனில் இருந்தான். ஏதேன் தோட்டம் ஏதேனிற்கு கிழக்கில் இருந்தது. Is that right? The Garden of Eden was east in Eden. The east side of Eden. And the cherubim was placed in the tree of life was at the east gate of the garden. அது சரியா? ஏதேன் தோட்டம் ஏதேனில் கிழக்கில், ஏதேனின் கிழக்கு பக்கத்தில் இருந்தது. கேருபீன்கள் அங்கு வைக்கப்பட்டது. ஜீவ விருட்சம் தோட்டத்தின் கிழக்கு வாசலில் இருந்தது. That's where I think Cain and Abel made their sacrifice. And there's where the cherubim with the swinging sword wouldn't let them come in anymore. East of the gate. அங்கேதான் காயினும் ஆபேலும் தங்கள் பலிகளை செலுத்தினர் என்று நான் எண்ணுகிறேன். அங்கேதான் சுடரொளி பட்டயத்தை வைத்திருந்த கேருபின் வாசலின் கிழக்கே அதற்கு மேல் அவர்களை உள்ளே விடாமல் தடுத்தது. You know that Jesus will come from the east. The light rises from the east. Everything coming. Civilization started in the east and traveling west. நீங்கள் கவனித்தீர்களா? இயேசு கிழக்கிலிருந்து வருவார். வெளிச்சம் கிழக்கிலிருந்து உதிக்கின்றது. எல்லாம் வருகின்றது. நாகரிகம் கிழக்கில் துவங்கி மேற்கே பிரயாணித்து until it revolves around and catches itself again. We are the western hemisphere. That's the eastern. The eastern is the oldest civilization. China is the oldest civilization known of by historians in the world today. East. சுற்றி சென்று அதே இடத்தை மீண்டும் அடைகின்றது. நாம் நிலவுலக மேற்கு அரைக்கோளத்தில் இருக்கின்றோம். அது கிழக்கு பழமையான நாகரிகமாகும். வரலாற்று அறிஞர்களுக்கு தெரிந்தவரை சீன நாகரிகம்தான் இன்றைக்கு உலகத்திலேயே மிகவும் பழமையானது. கிழக்கு. Oh, how we could dwell on these questions for hours on one, but it wouldn't just the others. But notice, here's how many would like to know what we believe that Cain, who Cain's wife was. எப்படியா இக்கேள்விகளின் பேரில் ஒன்றின் பேரிலேயே மணிக்கணக்கில் நாம் தங்கி இருக்கலாம்.
ஆனால் நான் மற்றவர்களின் கேள்விகளை பார்க்க முடியாது. இங்கே கவனியுங்கள். இங்கே நாம் காயினை குறித்தும் காயினுடைய மனைவி யாராயிருந்தாள் மற்றும் எங்கிருந்தவள் என்றும் நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை எத்தனை பேர் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? Let's see. All right. I'll tell you what Cain done, and it's the only sensible answer you can figure. Cain married his own sister. He had to. For there was only one female on the earth then. நாம் பார்க்கலாம். அது சரி. காயின் என்ன செய்தான் என்பதை நான் சொல்லுவேன். அது மாத்திரமே நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விவேகமான பதிலாக இருக்கும். காயின் தன்னுடைய சொந்த சகோதரியையே மணந்தான். அவன் அப்படி செய்ய வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அப்பொழுது பூமியில் ஒரு பெண் மாத்திரமே இருந்தாள். The Bible only gives record of 3 being born. Ham, Shem, I beg your pardon, was Cain, Abel, and Seth. 3 பேர் பிறந்தனர் என்பதை குறித்து மாத்திரமே வேதம் பதிவை அளிக்கிறது. காம், சேம் இல்லை, என்னை மன்னிக்கவும், அது காயினா இருந்தது. ஆபேல், சேத்தாகும். But if there wasn't any, the Bible seldom records a girl's birth. You know that. ஆனால் அங்கு எவருமே இல்லாதிருந்திருந்தால் ஒரு பெண்ணின் பிறப்பை குறித்து வேதம் அரிதாகவே பதிவு செய்கிறது. நீங்கள் அதை அறிவீர்கள். I'm sure picking on the women tonight. But look, the world worships women. But women was the devil's instrument in the beginning. இப்பொழுது இன்றிரவு நான் ஸ்திரீகளின் பேரில் தேர்ந்தெடுத்து பேச உறுதியாக இருக்கிறேன். ஆனால் பாருங்கள், உலகமானது ஸ்திரீயை வழிபடுகிறது. ஆனால் ஆதியிலிருந்தே ஸ்திரீயானவள் சாத்தானுடைய கருவியாக இருக்கிறாள். And an unjust one today is the best instrument he's got. She'll send more preachers to hell than all the bootleg joints there is in the world. Let a little flapper with a cigarette in the corner of her mouth, their hair all cured up like that. இன்றைக்கு நல்லொழுக்கம் குன்றிய ஒருவளைத்தான் அவன் சிறந்த கருவியாக பெற்றிருக்கிறான். அங்கே உலகத்தில் உள்ள எல்லா கள்ளத்தனமான வியாபார குழுக்களை காட்டிலும் இன்னும் அதிகமான பிரசங்கிகளை அவள் நரகத்திற்கு அனுப்பிவிடுவாள். ஒரு துடுக்கான பெண் தன் வாயின் முனையில் ஒரு சிகரெட்டை வைத்துக் கொண்டு அதை போன்று முடியை வெட்டி கொண்டு நீண்ட பெரிய கண்மையிட்டுக் கொண்டு மேலும் கீழுமாக கண்ணடித்துக் கொண்டு, சகோதரனே, ஒரு சிறிய அழகாக காணப்படுகிற உடல் அமைப்பை பெற்றிருப்பாளானால் அவள் என்ன செய்வாள் என்பதை கவனியுங்கள். Preacher, you better cover yourself up with the blood of Jesus Christ. That's right. Don't tell me you're a man. I've seen too much of it. பிரசங்கியே, நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மூடிக்கொள்வாயானால் நலமாயிருக்கும். அது உண்மை. இப்பொழுது நீங்கள் மனிதர்கள் என்று என்னிடம் சொல்லாதீர்கள். நான் அதை குறித்து நிறையவே பார்த்துள்ளேன். Now, watch here. The best thing to do is keep your mind centered on Jesus Christ. Let your thoughts be pure. இப்பொழுது இங்கே கவனியுங்கள். உங்கள் சிந்தையை இயேசு கிறிஸ்துவின் மேல் மையம் கொள்ள செய்து மற்றும் உங்கள் சிந்தனையை தூய்மையாக வைத்திருப்பதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த காரியமாகும். Like Paul said over there, said, it's we know that we have the power to lead a sister. I have power to do it, but said, I won't do it. பவுல் அங்கே கூறினது போல, ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிவீர்கள். அதை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் என்று கூறினான். நான் அதை செய்ய மாட்டேன் என்றான். He wouldn't do it. He said, I know that the ministry should live by the muzzle of the ox that treads out the corn. பாருங்கள், அவன் அதை செய்ய மாட்டான். அவன் அவர்களுடைய ஊழியத்திற்கு பிழைப்பு உண்டாக வேண்டும் என்பதை நான் அறிவேன். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றான். You know, we sometimes think because we're preachers, you and I don't say, brother, but preachers think because they're preachers that there's somebody bigger than one of the lay members of the church. உங்களுக்கு தெரியுமா, நாம் சில சமயங்களில் நினைக்கிறோம், நாம் பிரசங்கியா இருப்பதால் உங்களையும் என்னையும் அல்ல. சகோதரனே, நான் கூறவில்லை. ஆனால் பிரசங்கிமார்கள் தாங்கள் பிரசங்கிகள் என்று நினைத்துக் கொள்கிறபடியால், அதாவது அவர்கள் சபையின் அங்கத்தினர்களை காட்டிலும் பெரியவர்கள் என்றும் நினைக்கிறார்கள். நீங்கள் பெரியவர்கள் அல்ல. மற்றும் 1 மணி நேரத்திற்கு முன்பாக மனமாற்றமடைந்த குடிகாரனை காட்டிலும் தேவனுடைய பார்வையில் நீங்கள் பெரியவர்களும் அல்ல. That's one thing the Reformation never purged. Was these things, I know I sign my name Reverend. That's exactly right. It's just a custom thing of the day, but it shouldn't be done. சீர்திருத்தம் ஒருபோதும் சுத்திகரிக்காத ஒரு காரியம் இந்த காரியங்களாகவே இருந்தன.
சங்கை என்று நான் என் பெயரை கையொப்பமிடுகிறேன் என்று எனக்கு தெரியும். அது முற்றிலுமாக அது இன்றைக்கு ஒரு வழக்கமான காரியமாக இருக்கின்றது. ஆனால் அவ்விதமாக செய்யக்கூடாது. Reverend and bishop and doctor and all those things are man-made titles. And they're nonsense. In the Bible they were Peter, James, Paul, John and all the rest of them. சங்கை, பேராயர், முனைவர் ஆகிய அந்த காரியங்கள் எல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பட்டப்பெயர்கள். அவைகள் அர்த்தமற்றவை. வேதாகமத்தில் அவர்கள் பேதுரு, யாக்கோபு, பவுல், யோவான் இன்னும் மற்ற எல்லோரும் அவ்வாறே இருந்தனர். Paul said, I know I preach the gospel. That's my duty. I'm a preacher, he's a preacher. Brother Neville's a preacher. Well, that's our duties to be a preacher. பவுல் இப்பொழுது இங்கே நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன் என்றும் அது என்னுடைய கடமை என்றும் நான் அறிவேன் என்றான். நான் ஒரு பிரசங்கி, அவரும் ஒரு பிரசங்கி, சகோதரன் நெவில் ஒரு பிரசங்கி. ஆனால் அது பிரசங்கியா இருப்பது அது எங்கள் கடமை. That's just what we're supposed to do. But let me do something Paul said is beyond that. Now I've got a right to take up money, Paul said, but I'm going to make tents just to show you I like to sacrifice. பாருங்கள், நாம் செய்ய வேண்டியது அது மாத்திரமே. ஆனால் நான் வேற ஏதாவது செய்யட்டும். பவுல் அது அதற்கும் அப்பாற்பட்டது என்றான். இப்பொழுது பணத்தை எடுக்க எனக்கு உரிமை உண்டு என்றும், ஆனால் என்னால் தியாகம் செய்ய முடியும் என்று உங்களுக்கு காண்பிக்க நான் கூடார தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் பவுல் கூறினான். He says it's honorable, marriage is honorable among all, the bed's undefiled. It's good for a man to be married. He said, I got a right to be married. I could be married. I got a legal right to be married. அவன் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக. ஒரு மனிதன் விவாகம் செய்வது நலமாயிருக்கும் என்றான். அவன் விவாகம் செய்து கொள்ள எனக்கு உரிமை உண்டு. இப்பொழுது நான் விவாகம் செய்து கொள்ள முடியும். விவாகம் செய்து கொள்ள சட்டப்பூர்வமாக எனக்கு உரிமை உண்டு. But I just won't get married. I want to do another sacrifice for the Lord. See? Then he said, every man knows his calling. Let him do it. Some's unique for the word of God's sake and so forth. ஆனால் நான் விவாகம் செய்து கொள்ள மாட்டேன். கர்த்தருக்கு என்று வேறொரு தியாகத்தை செய்ய நான் விரும்புகிறேன் என்றான். பார்த்தீர்களா? பிறகு அவன் ஒவ்வொருவரும் தன்னுடைய அழைப்பை அறிந்திருக்கிறான். அவன் செய்ய சிலர் தேவனுடைய வார்த்தைக்காக அன்னகர்களாக உள்ளனர் என்றான். We want to do something beyond our duty. And if you really born again in the Spirit of God, you say, well, it's my duty to go to church. I guess I'll have to go. Oh, my. Well, I want to do more than that. I want to win some souls for Christ. நமது கடமைக்கு அப்பாலும் ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிறோம். நீங்கள் உண்மையாக தேவனுடைய ஆவியினால் மறுபிறப்பு அடைந்தவராயின் பாருங்கள், சபைக்கு செல்வது என்னுடைய கடமை, அதை நான் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறலாம். ஓ என்னே, பாருங்கள், நான் அதைவிட அதிகமாக செய்ய விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவிற்கு சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த விரும்புகிறேன். It's my duty to preach funerals. It's my duty to preach the gospel. It's my duty to pray for the sick. Let me do something else. Let me get out and do something where God will honor me by it. நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். நான் பிணியாளிகளை சந்தித்து அல்லது அவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அடக்க ஆராதனையில் பிரசங்கிப்பது என்னுடைய கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்னுடைய கடமை. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்பது என்னுடைய கடமை. ஏதாவது ஒன்றை நான் செய்யட்டும். நான் வெளியே சென்று ஏதாவது ஒன்றை செய்வதன் மூலமாக தேவன் என்னை கனப்படுத்தட்டும். Now, back to Cain. For Eve was the only female that was created by God, and if she didn't have any daughters. இப்பொழுது காயினுக்கு திரும்புவோம். ஏனென்றால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே ஸ்திரீ ஏவாளாய் இருந்தாள். மேலும் அவளுக்கு எந்த குமாரத்திகளுமே இல்லாதிருந்தால், when that last female, the only female, died, the human race would have ceased to exist. Is that right? There had been no more females. So she had to have daughters. அந்த கடைசி பெண், ஒரே பெண் மரித்திருப்பாளானால் மானிட இனமே அழிந்து போயிருக்கும். அது சரிதானே? அங்கே இன்னுமாய் பெண்கள் இருந்திருக்க மாட்டார்களே. ஆகையால் அவளுக்கு குமாரத்திகள் இருந்திருக்க வேண்டும். And Cain married his own sister, for he had to. There's no other place for women to come from. காயின் தன்னுடைய சொந்த சகோதரியை மணந்தான். ஏனென்றால் அவன் அதை செய்ய வேண்டியதாய் இருந்தது. வேறெந்த வழியிலும் பெண்கள் வந்திருக்க முடியாது. And it was legal and lawful in those days, even for Abraham, and even on down to Isaac. Isaac married his own blood cousin, and Abraham married his own sister, blood sister. அந்நாட்களில் அது சட்டப்பூர்வமாகவும்
நியாயபூர்வமாகவும் இருந்தது. ஆபிரகாமுக்கு கூட ஈசாக்கிற்கும் கூட ஈசாக்கு தன்னுடைய சொந்த ரத்தமாகிய மாமன் மகளை மணந்தான். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த ரத்த சம்பந்தப்பட்ட சகோதரியையே மணந்தான். His fathers, different mothers, but the same father. The germ comes out of the male sex. Sarah, which brought forth the wonderful Isaac. Is that right? There was nobody on the earth then. அவனுடைய தகப்பனாருடைய வித்தியாசப்பட்ட தாய்மார்கள், ஆனால் ஒரு தகப்பன் உயிரணு ஆண்பாலிடத்திலிருந்து தான் வருகிறது. சாராள் அற்புதமான ஈசாக்கை பெற்றெடுத்தாள். அது சரிதானே? அங்கே அப்போது பூமியில் யாரும் இல்லை. That is all in type, showing that here it is, brother. Isaac, Rebecca is the type of the church, and Isaac is the type of the bride, Christ. Is that right? அது எல்லாம் நிழலாயிருக்கின்றன. அதை காண்பிக்க அது இங்கே இருக்கிறது. சகோதரனே, ஈசாக்கு ரெபேக்காள் சபைக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறாள். ஈசாக்கு மணவாட்டி கிறிஸ்துவிற்கு ஒரு நிழலாயிருக்கின்றான். அது சரிதானே? And they must be blood relations. Hallelujah. Amen. Blood relations. அவர்கள் இரத்த சம்பந்தமான உறவு கொண்டவர்களாய் இருத்தல் வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இரத்த சம்பந்தமான உறவு. So Cain married his sister. And that's then they went over there into the land of Nod. Now we get into a deep subject if we went a little farther, and I'm glad you never asked any farther than that. ஆகையால் காயின் தன் சகோதரியை விவாகம் செய்தான். பிறகு அவர்கள் நோத் தேசத்திற்கு சென்றார்கள். இப்பொழுது நாம் இன்னும் சற்று மேற்கொண்டு செல்வோமானால் நாம் ஒரு ஆழமான பொருளிற்கு செல்வோம். நீங்கள் இன்னும் அதற்கு மேல் கேட்காததற்கு நான் மகிழ்ச்சியுறுகிறேன். Where was those giants that was in that land that day? Josephus and different ones has many arguments on it. Amen. If I didn't get that right, brother, pay it in again Sunday morning. All right. அந்த தேசத்தில் இருந்த ராட்சதர்கள் எங்கே இருந்தனர் போன்றவைகள். ஜோசிபஸும் மற்றவரும் அதன் பேரில் பல வாதங்களை கொண்டுள்ளனர். ஆமேன். சகோதரனே, அதை நான் சரியாக கூறவில்லை எனில் ஞாயிறு காலையில் மறுபடியுமாக அதை என் கையில் கொடுங்கள். சரி.